ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பழைய சிடியை வச்சு எப்படி ஒரு சோலார் பேனல் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சோலார் பேனல் ஒர்க் பண்ணுதா இல்லை ஒர்க் பண்ணலையா, அப்படியே இது ஒர்க் பண்ணாலும் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சோலார் பேனல் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு பழைய சிடி, அப்புறம் இந்த மாதிரி காப்பர் ஒயர், கடைசியாக ஒட்டுறதுக்கு ஃபெவிக்விக். இந்த பொருட்களை வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டு அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நான் நவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் டு தமிழ். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த சிடி எடுத்துக்கிறேன். சிடியை எடுத்துகிட்டு இந்த காப்பர் ஒயரை இந்த சிடியில் ஒட்டிக்கிறேன். நான் எப்படி ஒட்டுறேன்னு பாருங்கள், அதே மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. பாருங்கள், பாதி வரைக்கும் ஒட்டிட்டேன். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. பாருங்கள், நான் ஒட்டிட்டேன். இப்போ இந்த ரெண்டு எண்டுலேயும் வயரை வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். பாருங்கள், வயரை இதோட சால்ட்ரிங் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை செக் பண்ணலாம். அவுட்டோரில் போய் சன்லைட்டில் செக் பண்ணிக்கலாம். நான் இதை செக் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு டிசி மோட்டர் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி டிசி மோட்டர் எடுத்துகிட்டு இதை செக் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், இப்போ சன்லைட்டில் காமிக்கிறேன். பட் ஆனால் ஒர்க் பண்ணல. இப்போ இந்த மோட்டரோட லைனை மாற்றி கொடுக்குறேன். பாருங்கள், அப்பயும் இது ஒர்க் பண்ணலை. ஸோ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த மாதிரி சோலார் பேனல் வந்து ஃபேக்குன்னு தெரியுது. ஸோ இதை யாரும் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா இது ஃபேக் வீடியோ. வீடியோவில் எப்படி இது ஒர்க் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்கன்னா, இதுக்கு அடியில் ஒரு பேட்ரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பேட்டரியை காமிக்க மாட்டாங்க, அவங்க இப்படி மட்டும் தான் காமிப்பாங்க. ஸோ அந்த பேட்ரி மூலிமா தான் அவங்களோட சோலார் பேனல் ஒர்க் பண்ணுது. ஸோ பட் ஆனால் இது வந்து ஃபேக் வீடியோ. ஸோ யாரும் நம்பாதீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள்.